ரைட். அனைத்து இந்த புலமை வித்தகனுடைய மாதிரி வினாத்தாள் இதனுடைய பகுதி ஒன்றுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இந்த வினாத்தாள் கொஞ்சம் கடினமானது என்று சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லியிருந்த நீங்கள், இது கடினமானது அல்ல. ஒவ்வொரு வினாவிலையும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்களை நாங்கள் கண்டுபிடிச்சா இந்த வினாத்தாள் செய்யறது மிக மிக இலகுவா இருக்கும். முதலாவது வினாத்தாள் இனிக்க இனிக்க செய்திருப்பீங்கள். ரெண்டாவது வினாத்தாளையும் இனிக்க இனிக்க செஞ்சா போர் அடிச்சிடும். அப்ப ஒரு சின்ன ஒரு என்ன வித்தியாசம் ஒன்று வேணும் தானே, அதனால நாங்கள் இந்த வினாத்தாள் கொஞ்சம் வித்தியாசமாக வடிவமைச்சிருக்கிறேன். ரைட். மூன்றாவது வினாத்தாள் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப இந்த வினாத்தாளை விட கொஞ்சம் இலகுவாக செய்யற மாதிரி இருக்கும் என்று நம்புவோம். ரைட். அப்ப இந்த இரண்டாவது வினாத்தாளினுடைய பகுதி 2 நாங்கள் பார்ப்போம் பிள்ளை, சாரி பகுதி 1 நாங்கள் பார்ப்போம்டா. இந்த முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இந்த முதலாவது கேள்வியிலேடா நான் 1, 2 ஆகிய வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவினை ஒத்த உருவா தெரிவு செய்யட்டாம். அப்ப எங்களுக்கு தொடக்கத்துல தரப்பட்ட உரு என்றது பிள்ளைகள் இது என்ன, தொடக்கத்துல தரப்பட்ட உரு என்றது இது. இந்த உருவை ஒத்ததாக இருக்கிற உருவம் எதுன்றதை நாங்கள் பார்க்கணும். ரைட். இந்த உருவம் ஒத்ததாக இருக்குது. அப்ப இந்த உருவத்தோட ஒத்த உருவம் எதா இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். அப்ப ஒவ்வொரு பகுதியா பார்ப்போம். உள்ள இருக்கிற அம்புக்குறி, உள்ள இருக்கிற நட்சத்திரம், வெளிப்பக்க அம்புக்குறி எல்லாத்தையும் நாங்கள் அவதானிக்கணும். அப்ப அவதானிச்சு பாக்கிக்க பாருங்க. எங்களுக்கு தரப்பட்ட முதலாவது படம் பிள்ளைகள், இந்த அம்புக்குறியும் இந்த அம்புக்குறிக்கும் ஒன்று எதிர் திசையில இருக்கு. இந்த அம்புக்குறி இந்த அம்புக்குறி ஒன்று எதிர் திசையில இருக்கு. அப்ப எல்லாமே அப்படி இருக்குதான்னு பாருங்க பிள்ளைகள். இதுல இந்த அம்புக்குரிய பாருங்க பிள்ளைகள் எங்க இருக்குது, வெளிய பக்கத்தை நோக்கி இருக்குது. இந்த அம்புக்குறி வெளிப்பக்கத்தை நோக்கி இருக்கு. ஆனா படத்துல முதலாவது படத்துல தரப்பட்ட அம்புக்குறிகள் உள்நோக்கி இருக்குது. அதே மாதிரி தான் பாருங்க பிள்ளைகள், இந்த அம்புக்குறியும் இந்த அம்புக்குறியும் வெளி நோக்கி இருக்குதடா. அதே நேரம் நிலற்றப்பட்ட அந்த பகுதியை பாருங்க பிள்ளைகள், இது வித்தியாசமாக இருக்குது. அந்த சதுர பகுதி நிலற்றப்பட்ட பகுதி. எனவே சரியான விடை எதுவாக இருக்க போது பிள்ளைகள், மூன்றாவது விடையாக இருக்க. முதலாவது விடைக்கு ஒத்ததாக இருக்கின்ற விடை மூன்றாவது விடையாக இருக்கும் அம்மா. ரைட். ஓகே. அதே மாதிரி அடுத்த 3 படங்களை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்க, இந்த படத்திலையும் பாருங்க பிள்ளைகள், முதலாவது படத்துக்கு ஒத்ததாக இந்த படம் இருக்குன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது படத்துக்கு ஒத்ததா பார்ப்போம் பாருங்கோட. முதலாவது இந்த முக்கோண பகுதியை பாருங்க. இந்த முக்கோண பகுதி இது பொருத்தம் இல்லாம இருக்குது. அதே மாதிரி அப்ப முதலாவது விட பிழையான விட. இனி ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், இந்த நடு முக்கோண பகுதியை பாருங்க. நடு முக்கோண பகுதியும் இந்த முதலாவது படத்துக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு. ஏனைய 3 பகுதிகள், இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் மற்ற 2 படத்திலையும் பொருத்தமானதா இருக்கும். ரைட். இனி கீழ்ப்பகுதிக்கு வருவோம். இந்த கீழ்ப்பகுதியை பாருங்கோடா. இந்த கீழ்ப்பகுதி இந்த 2 சதுரங்களும், இந்த கரையில இருக்கிற இந்த 2 சதுரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த நடுவில் இருக்கிற இந்த சதுர பகுதிகள் இருக்கல்லோ, அது எந்த பக்கத்திலே எந்த பக்கம் கோடு போடப்பட்டிருக்கு, அப்படியே கீழ்ப்பக்கம் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் கீழ் நோக்கி போற மாதிரி இருக்கு. அப்ப அதே மாதிரி இருக்கிற படம் ஆக இரண்டாவது படம். மூன்றாவது படம் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் மேல் நோக்கி போற மாதிரி இருக்கு கோடு. எனவே இரண்டாவது விடை மிக பொருத்தமானதாக இருக்கும். அப்ப படத்திலே வித்தியாசத்தை காண்றதுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் படிக்கணும் என்ற தேவை இல்லை. எங்களுக்கு கண்ணால பார்க்க தெரிஞ்சாச்சு, வேற ஒன்றுமே இங்க தேவை கிடையாது. அடுத்தது 2ஆம் 3ஆம் வினாக்களில் ஒன்கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்திற்கு வரவேண்டிய ஒருவ தெரிவு செய்யட்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுல பாருங்க பிள்ளைகள், முதல்ல ஒரு நட்சத்திரம் கருப்பா இருக்கு. ஏதாவது ஒரு உருவத்தினுடைய அசைவம் முதல்ல பார்ப்போம். முதல்ல நட்சத்திரம் கருப்பா இருக்குது. ரெண்டாவது நட்சத்திரம் அதுக்கு அடுத்த பெட்டி மேல் நோக்கி போய் கருப்பா இருக்கு. அடுத்தது இங்கால பாருங்க, அதுக்கு அடுத்த பெட்டிக்குள்ள நிலற்றப்படாம இருக்கு. அப்ப ஒரு உருவம் 2 தடவை நிலற்றப்பட்டு 3வது தடவை வரைக்க நிலற்றப்படாம வருது. அதே நேரம் மணிக்கூடு சுத்துகின்ற வலஞ்சுழியாக சுத்தி கொண்டிருக்கு அதனுடைய அசைவு. அப்ப அது சரியாண்டு பாக்குறதுக்கு இன்னொன்றையும் பார்ப்போம். இங்க பாருங்க, முக்கோணம் இங்க இருக்குது. அப்ப நாங்கள் வலஞ்சுழியா சுத்தோணும்னா அடுத்த பக்கம் வரணும், நிலற்றப்படாம வரணும். நாங்க நிலற்றப்படாம இருக்குது, சரியா இருக்கு. இனி திருப்பி இங்க வரணும், அதுவும் இனி நிலற்றப்பட்டு வரும். தொடர்ச்சியாக நிலற்றப்பட்டு வந்தா 3ஆவதா நிலற்றப்படாமலும், 3ஆவதா முதல்ல நிலற்றப்படாம வந்தா 3ஆவதா நிலற்றப்படும். அப்ப 2 நிலத்தி 2 நிலற்றாம, 2 நிலத்தி 2 நிலற்றாம வருமாக இந்த கோலம் அமையும் என்று நாங்கள் நினைப்போம். அப்ப இந்த அசைவின்படி பொருத்தமானதாக இது இருக்கும் பாருங்க பிள்ளைகள். இந்த முதல்ல நிலற்றப்பட்ட நட்சத்திரம், நிலற்றப்பட்ட நட்சத்திரம், நிலற்றப்படாத நட்சத்திரம். எனவே இங்க இந்த நட்சத்திரம் இங்க அசைஞ்ச வரைக்கும் நிலற்றப்படாம வரணும். எனவே முதலாவது விடை பிழையான விடை. இனி பாருங்க பிள்ளைகள்,
வட்டத்தை பார்ப்போம், வட்டம் இங்க நிலற்றி இருக்குது, அப்ப இங்கேயும் நிலற்றி இருக்குது, சரி, அசைவம் சரி. அப்ப இங்க நிலற்றப்படாம இருக்குதுண்டா, அடுத்தது இந்த இடத்துல நிலற்றப்படாம வரணும் பிள்ளைகள். அப்ப இந்த விடையும் விடை, இந்த விடையும் சரியான விடையா இருக்கு. இனி முக்கோணத்திட அவசைவ பாருங்க பிள்ளைகள், முக்கோணம் இங்க நிலற்றப்படாம இருக்குது, இனி அதுக்கு அடுத்தபட்டி நிலற்றப்படாம இருக்கு, இனி அடுத்தபட்டி நிலற்றப்பட்டு இருக்குதுண்டா, அதுக்கு அடுத்தபட்டி நிலற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்ப எனவே சரியான விடை மூன்றாவது விடையாக இருக்குமடா. சரியான விடை மூன்றாவது விடையாக இருக்கும். சரியா? விளங்குதா பிள்ளைகள்? ரைட். இனி பாருங்க பிள்ளைகள், இந்த அசைவு பெரும்பாலானக்கு பிழை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரும்பாலும் இந்த கேள்விக்கு எல்லாரும் பிழையாக விடையெழுறதுக்கான சாத்தியம் இருக்குது. இந்த புள்ளிகளினுடைய அசைவா பாருங்க பிள்ளைகள். முதல்ல இவர் புள்ளி 1, இவர் புள்ளி 2 வைப்பார். இவர் இங்க நிக்கிறார், இவர் நிக்கிறார். இனி புள்ளி 1 இங்க கிட்ட வந்துட்டார், புள்ளி 2க்கு கிட்ட வந்துட்டார். இவர் இங்க வந்திருக்கிறார், இவர் இங்க வந்திருக்கிறார். அவ கொஞ்சம் கிட்ட அசைஞ்சிருக்கிறார். திருப்பி பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. அப்ப என்ன நடந்திருக்குது? இவர் இங்க அசைஞ்சவர், இவர் இங்க அசைஞ்சவர். அதே மாதிரி தானே இவர் இங்கால் அசைஞ்சிருப்பார், இவர் இங்கால் அசைஞ்சிருப்பார். அப்ப ரெண்டும் அசைஞ்சு வரைக்க இவர் வெளியில வந்துட்டார், இவரும் வெளியில வந்துட்டார். அப்ப என்ன நடந்திருக்கும்? 2 பேரும் ஒன்றுக்கு பின்னால ஒன்று ஒளிச்சு நின்றிருப்பினம். அப்ப சரியான விடை இரண்டாவது விடையாக இருக்கும் பிள்ளைகள். ஏன் இது பொருத்தம் இல்லையண்டா, இது வந்திருந்தா இது சரியான ஒழுங்கு வரிசையில அமைஞ்சிருக்காது. எனவே சரியான விடை இரண்டாவது விடையாக இருக்கும் அம்மா. அந்த புள்ளிகளினுடைய அசைவையும் அந்த அசைந்த அளவையும் வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தோம்டா இரண்டாவது விடை மிகச் சரியான விடையாக இருக்கு. ஒரே இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இருக்கத்தக்கதாக 20 அட்டைகளில் ஒரு இலக்கம் வீதம் எழுதப்பட்டுள்ளது. அப்ப ஒரு இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை, இலக்கம் என்றா என்ன, எண் என்றா என்னன்னு தெரியும். நாங்கள் பூஜ்ஜியத்திலே இருந்து 9 வரைக்கும் இருக்கிறதா தான் நாங்கள் இலக்கங்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா பூஜ்ஜியத்தில இருந்து 9 வரைக்கும் இருக்கிறதா தான் இலக்கம் என்று சொல்லுவோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 என இவ்வளத்தையும் நாங்கள் இலக்கங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். 8, 9. அப்ப இது எத்தனை தடவையும் இருக்கலாமா? அப்படி 20 அட்டைகள், இப்படி சதுரமா இருக்கிற இப்படி 20 அட்டைகள்ல இலக்கங்கள் இடப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா இதுல 1 இருக்கலாம், இதுல 2 இருக்கலாம், இதுலயும் 2 இருக்கலாம், சில இன்னொரு அட்டையில 5 இருக்கலாம். அப்படி 20 அட்டை இருக்குதா? ரைட். அப்ப அந்த 20 அட்டையிலையாம் 10 அட்டைகள்ல இருக்கிற இலக்கங்கள்ட கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சிட்டேன் நாம் 12. அப்ப எப்படி இருக்கலாம்? சில நேரம் அந்த 10 அட்டைகள்ல என்ன 9 அட்டையில ஒன்றென்று எழுதப்பட்டிருக்கலாம். 9 அட்டையிலையும் ஒன்று எழுதப்பட்டிருக்கலாம். ஒரு அட்டையில 3 எழுதப்பட்டிருக்கலாம். அப்ப கூட்டுத்தொகை அங்க 12 வந்திருக்கு. எங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை என்றாடா, இன்னும் மிச்சமா 10 அட்டை இருக்குது. என்ன இன்னும் மிச்சமா எத்தனை அட்டை இருக்கடா? 10 அட்டைகள் இருக்குது. அப்ப அந்த 10 அட்டைகள்ல என்ன கூட்டுத்தொகையா இருக்கும் என்றுதான் எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். அப்ப அந்த 10 அட்டைகள்ல கூட்டுத்தொகை எப்படி இருக்கணும்? ஆகக்கூடிய கூட்டுத்தொகையா இருக்கணும். அப்ப எங்களுக்கு அந்த 10 அட்டைகள்ல இலக்கங்கள் எல்லாம் எழுதணும். அப்ப என்ன இலக்கம் எழுதினா எனக்கு கூட்டுத்தொகை அதிகமானதாக இருக்கும்? எனக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 9 என்ற இலக்கத்தை நான் கூட்டினாத்தான், அதிகபட்சம் 9 என்ற இலக்கத்தை 10 அட்டைகளை நான் எழுதினாத்தான் பிள்ளைகள் எனக்கு 90 என்ற இலக்கம் வரும். அப்ப அந்த 10 அட்டைகளை 9 என்ற இலக்கம் இருக்குமா இருந்தா 90 விட வந்துடும். எனவே அதனுடைய கூட்டுத்தொகைக்கு அதிகபட்சம் இருக்கக்கூடியது 90. அந்த 10 அட்டைக்கு அதுக்கு மேல கூடிய பெருமானம் வரமாட்டாது. அப்ப அங்க இலக்கங்கள் என்றது நாங்கள் கொஞ்சம் சிறிய இலக்கம் போட்டோம்னா கூட்டுத்தொகை குறைவா வரும். நாங்கள் போடக்கூடிய மிகப்பெரிய இலக்கத்தை போட்டோம் என்று சொல்லி சொன்ன அந்த 10 அட்டையில மிகப்பெரிய இலக்கம் இருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய அந்த கூட்டுத்தொகை 90 இருக்கும் பிள்ளைகள். அதை விட குறைய இருக்கலாம். இப்ப எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சர்ல இப்ப சில நேரம் உங்களுக்கு 90 தரையில 60 இங்க தந்திருக்கணும்னா நீங்கள் 80 விடியா போடுவீங்க.
எங்களுக்கு சாத்தியமான மிக யாழ்ப்பாணத்தின் அனுபவமிக்க ஆசிரியர்களிடமிருந்து தரம் 3, 4, 5 புலமை பரிசல் பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள்களை நுட்பமான வினாக்களுடன் தொகுத்து வழங்குகிறது புலமை வித்தகன். தபாலூடாக இலங்கையின் எப்பாகத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். கூடிய பெறுமதியை நாங்கள் இங்க போட்டோம் என்றாச்சு. அப்ப இது மிக இலகுவான கேள்விகள், இதெல்லாம் கடினமான கேள்விகளுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இலங்கையில் உழைப்பவர் சிலர் வெளிநாடுகளில் வேலை செய்வது நல்லது என்று நினைப்பார். இங்க இருந்து இப்படா நாங்கள் வெளிநாடு போகலாம், வெளிநாடு போடா நல்லா உழைக்கலாமே என்று யோசிச்சு நல்ல பணக்காரனா வரலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கொண்டு இருப்பான். ஆனா அங்க போனா அப்புறம் ஆஹா இந்த வீட்டு உலக நாட்டில இருந்தா அவ்வளவு சந்தோஷமா சிங்கக்குட்டி மாதிரி தெரிஞ்சினான், இப்ப என்ன கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க என்று கவலைப்படுவோம். அப்ப இத எப்படி நாங்கள் பழமொழியில சொல்லலாம், அப்படி நினைக்கிறாக்களை நாங்கள் எப்படி சொல்லலாம்னா, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இங்க மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கும், மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கிற மாட்டுக்கு தூரத்தில் இருக்கிற புல்லு நல்ல பச்சை கலர்ல இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப சரி அங்க நல்ல பச்சை பசையில் இருக்குது, அப்ப அங்க போய் சாப்பிட வேண்டாம். அங்க போய் பார்த்தா முதல் மேய்ஞ்சு கொண்டிருக்கிறோம், பார்த்தா நல்ல பச்சை பசையில் இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப அந்த மாடு யோசிக்குது, இங்க போனா அங்க நல்லா இருக்குமென்ற மாதிரி யோசிக்குது, அந்த அங்க போனா இங்க நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்குது. அப்ப இதைத்தான் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று. அடுத்த பாருங்களா, பாடல் மூலம் கூறப்படும் கருத்து யாது என்று கேட்டிருக்கிறான். அப்ப கற்பிப்போர் கண் கொடுப்போரே, கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இது செவி சேரி. இது ஒரு பழைய பாடல், பிள்ளை உங்கள்கிட்ட இருந்த ஒரு பழைய பாடல். நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். அப்ப கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இனி செவி சேருங்கள். உங்களை படிப்பிக்கிறார்கள், உங்களுக்கு கண்ணை தருகின்றவர்களுக்கு சமன் ஆசிரியர்கள். அவர் கதை சொல்றதை என்ன செய்யணும், உங்களோட காதை கொடுத்து நல்ல வடிவா கவனிக்கணும். நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேணும். அப்ப நல்ல பெயர் எடுத்து நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். அப்ப எப்பவுமே ஒரு பாடலினுடைய கடைசி 2 வரிகள்ல அந்த பாடலினுடைய மைய கருத்து எப்பவும் இருக்கும். இப்பவும் அந்த பாடலினுடைய இறுதி 2 வரிகள்ல அந்த பாடலினுடைய மைய கருத்து அல்லது முக்கிய கருத்து இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்லி நம்ம அந்த கருத்திலேன்னு சொன்னா, ஆசிரியர் சொற்படி நடந்து நல்லா படிக்கணும், இதுதான் இந்த பாடலுடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கு. சரியா? அப்ப ஆசிரியர் சொற்படி நடந்து நல்லா படிக்கணும். பாருங்க பிள்ளைகள், இந்த கேள்வியை பார்த்தா ஏதோ கணக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு குட்டி பாபா கேள்வி. கீழே காட்டப்பட்டுள்ள 20 கிலோமீட்டர் அளவுடைய வட்ட வடிவமான பாதை ஒன்றாகும். அப்ப இது ஒரு வட்ட வடிவமான பாதை. பாருங்க, இந்த பாதையில உங்களுக்கு சில புள்ளிகள் தரப்பட்டிருக்கு, அந்த புள்ளிகளுடைய அமைவிடத்தையும் வடிவாக்கவனையும். இதுல பாருங்க பிள்ளைகள், ஏனும் இடத்தில் நிற்கும் கதிர். அப்ப ஏ என்ற இடத்துல நிற்கும் கதிர் இடஞ்சுழியாக மணத்தியாலத்திற்கு 5 கிலோமீட்டர். அப்ப உங்களுக்கு தெரியணும், அவர் ஒரு மணத்தியாலத்தில 5 கிலோமீட்டர் பயணம் செய்வார். ஒரு மணத்தியாலத்தில் 5 கிலோமீட்டர் பயணம் செய்வார். சுகிர் என்ன செய்தார், அதே ஏயிலிருந்து வலஞ்சுழியாக மணிக்கூடு சுத்திர வலஞ்சுழியாக 1 கிலோமீட்டருக்கு 15 ஒரு மணத்தியாலத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிறார். அப்ப 2 பேரும் ஒரே நேரத்தில் வெளிக்கிட்டா, ரைட், 2 பேரும் ஒரே நேரத்தில் வெளிக்கிட்டா எந்த வட்டத்துல சந்திச்சு கொள்ள போயினம். அப்ப உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள், இவர மாதிரி இதுல கதிரவிட சுகிர் 3 மடங்கு வேகமானவர். என்ற இடத்தில இருந்து இது மொத்தம் நாங்கள் ஒரு வட்டமா எடுத்தோம்டா, இந்த வட்டத்தினுடைய அந்த சுற்று வட்டம் இருக்குல்ல, இதை நாங்கள் சமனா 4ஆ பிரிக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா இதை நாங்கள் சமனாக 4ஆக பிரிக்கலாம். அப்படி பிரிச்சோம்னா இந்த 4 வட்ட பாதைகளும் சமனா இருக்குமடா. அப்ப ஏண்டவர் இதுல இருந்து இவ்வளவு தூரம் போக இதை ஒரு 5 கிலோமீட்டர் 2 வெப்பம், இது ஒரு 5 கிலோமீட்டர் 2 வெப்பம். இந்த வட்டப்பாதை என கால்வட்ட பாதை 5 கிலோமீட்டர் ஆக இருந்தா சுகிர் என்ன செய்திருப்பார், 15 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருப்பார். இவர் 5 கிலோமீட்டர் போய் இந்த எஃப் இடத்தை அடைகிறதுக்கு இல்ல, இவர் இந்த 5 முடிச்சிருப்பார், இந்த 5 முடிச்சிருப்பார், இந்த 5 முடிச்சு எஃப்க்கு வந்திருப்பார். அப்ப இவர் 2 பேரும் இந்த புள்ளிகள் சந்தித்துக் கொள்ள போறார்கள்.
F என்ற புள்ளியில சந்திச்சு கொள்ள போறார்கள். எனவே விடை முதலாவது விடையாக இருக்கும் அம்மா. ரைட். அடுத்தத பாருங்க பிள்ளைகள். 5 எண்களை கொண்ட அதிர்ஷ்ட லாபச் சீட்டின் முதலாவது இலக்கம் ஒற்றையன். அப்ப இது நாங்கள் எங்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்கள் தரணும் பிள்ளைகள். அந்த அறிவுறுத்தலை நாங்கள் பின்பற்றினோம் என்றால் எங்களுக்கு விட வரப்போகுது. முதலாவது அறிவுறுத்தல் என்ன சொல்லினோம் பிள்ளைகள்? ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கணும் என்ன முதலாவது இலக்கம். அப்ப முதலாவது இலக்கம் ஒற்றை எண் என்று சொன்னா இது ஒற்றையன், இது ஒற்றையன், இது ஒற்றையன். அப்ப இதை வச்சுக்கொண்டு விட கண்டுபிடிக்கலாம். அதில் அடுத்து அடுத்து ஒரே எண் 2 தடவைகள் இடம்பெற்ற உள்ளது. அப்ப அதுல 2 எண் ஒரே தடவை இடம்பெற்றிருக்கு. அவை முதலாவது இடத்தில் அமையவில்லை. அப்ப ஒரே எண் 2 தடவை இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டிலே இருக்குது. ஆனா அவை முதலாவது இடத்தை அமையலை என்றா இவர் பிழையேன். இவர் முதலாவது இடத்துல அடுத்தடுத்து எண் வந்துட்டார். அப்ப இவர் இனி வரமாட்டார். இவர் இனி வரமாட்டார். அப்ப ஆர் வருவார்? இங்க பாருங்க 21 21 ஒரே இலக்கம் வந்திருக்கு. இது 15 15 ஒரு இலக்கம் வந்திருக்குது. சரிதானே? ஏன் இங்க இலக்கம் என்று பயன்படுத்துறோம்னா அதிர்ஷ்ட லாப சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டிலப்பில இலக்கம் என்று தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ரைட். சரியா? ரைட். இலக்கங்கள் அனைத்தினதும் கூட்டுத்தொகை இரட்டை எண்ணாகுமடா. அப்ப எல்லா இலக்கங்களை நாங்கள் கூட்டேக்கு அதனுடைய கூட்டுத்தொகை இரட்டை எண்ணாக இருக்க போகுது. அப்ப பாருங்க பிள்ளைகள் 9ஐயும் 21ஐயும் கூட்ட போறோம். 9ஐயும் 21 30, 30ம் 12ம் 42, 42ம் 12ம் 54, 54ம் 18ம் 72. இதையும் பார்ப்போம். 19ம் 15ம் 34, 34ம் 15ம் 49, 49ம் 11ம் 60, 60ம் 9ம் 69. இது ஒற்றை எண்ணாக இருக்க போது விடைபிழை. எனவே சரியான விடை முதலாவது விடையாக இருக்கும் அம்மா. பாருங்க எவ்வளவு மிக இலகுவான கேள்வி என்றது விளங்குதான். ரைட். அத சொல்றத நாங்கள் கேட்டு அப்படியே செய்தோம்னா விட வரப்போகுது. இலகுவா 2.5 புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம். பாருங்க பிள்ளைகள், இத மாதிரி ஒரு ஈஸியான கேள்வியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனா பார்த்தா ஏதோ கணக்கு இருக்கிற மாதிரி இருக்க போகுது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 47 லிட்டர் கொள்ளளவுடன் நீர்த்தாங்கி ஒன்றில் ஏபி எனும் 2 குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கு. பாருங்க அந்த குழாய் பொருத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியுது. ஓமெல்லாம் எஸ். ரைட். இது ஏ குழாய், இது பி குழாய். எங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கோடா, குழாய் ஏ ஒரு நிமிடத்தில் 5 நீரை நிரப்பக்கூடியது. குழாய் பி ஒரு நிமிடத்தில் 2 லிட்டர் நீரை வெளியேற்றக்கூடியது. இதை வாட்சோனி எல்லாருக்கும் விளங்கிட்டோம். இது ஒரு தவளை பாய்ச்சல் கணக்கு என்று விளங்கியிருக்கு. இதை வாட்சோனியே கண்டுபிடிச்சிருப்பீங்க, தவளை பாய்ச்சல் கணக்கு. ரைட். அப்ப பூந்தோட்டத்துக்கு இறைப்பதற்காக ஏபி ஆகிய 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டது. ஆரம்பத்தில் 15 லிட்டர் கொள்ளளவுடன் இருந்த தொட்டி. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும் பிள்ளைகள். 47 லிட்டர் கொள்ளளவுடைய அந்த தாங்கியில 15 லிட்டர் ஏற்கனவே இருக்குது. அப்ப உண்மையிலேயே நாங்கள் அந்த தாங்கியை நிரப்புறதுக்கு இன்னும் 32 லிட்டர் தண்ணியை நிரப்பினால் போதுமானது. அப்ப நாங்கள் அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணீர் அளவு 32 லிட்டர். ரைட். அப்ப எங்களுக்கு விளங்குத பிள்ளைகள், ஏபி ஆகிய 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டது. ஆரம்பத்தில் 15 லிட்டர் கொள்ளலுடன் இருந்த தாங்கி பூரணமாக நிறையும் பட்சத்தில் குழாய் தன்னிச்சையாக மூடிக்கொள்ளும். கிட்டத்தட்ட என்ன தவளை பாய்ச்சல் கணக்குத்தான். அப்ப எத்தனையாவது நிமிடத்தில் மூடிக்கொள்ளும். சிம்பிள் பிள்ளைகள். அப்ப ஊற்ற வேண்டிய மொத்த அளவு பிள்ளைகள் 32 லிட்டர். ஒவ்வொரு நிமிடமும் அந்த தாங்கியில அல்லது என்ன ஒவ்வொரு நிமிடமும் அந்த தாங்கியில நிரம்பக்கூடிய தண்ணீர் அளவு 5 லிட்டர். இது 2ல இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? வெளியேறுகின்ற நீரினுடைய அளவை நாங்கள் கழிப்போம். அப்ப 32ல இருந்து 2 கழிச்சா 30 அடா, 5ல இருந்து 2 கழிச்சா 3 அடா. 30 2ஆல வகுத்தமெண்டா பிள்ளைகள், சாரி 3ஆல வகுத்தமெண்டா பிள்ளைகள் 10 நிமிடங்கள்ல தன்னிச்சையாக மூடிக்கொள்ளும். இது ஒரு கேள்வியா? என்ன அவ்வளவு இலகுவான கேள்வி. ரைட். விளங்குதாடா? விளங்குதா? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி. பிள்ளை ஒன்று பாடசாலை தோட்டம் ஒன்றில் நடந்து செல்லும் போது நூலகத்தை கடந்தது காரியாலயத்தை கடப்பதற்கு முன்னர். பாருங்க இந்த கேள்வி எல்லாம் இவ்வளவு இலகுவான கேள்வி என்று பாருங்க. 2022 2023 ஸ்காலர்ஷிப் பேப்பரை பார்த்தீங்களா?
ஏன்னா இதெல்லாம் பபா கேள்விகள் மாதிரி தெரியும். அப்ப பிள்ளை ஒன்று பாடசாலை தோட்டம் ஒன்றில் நடந்து செல்லும் போது நூலகத்தை கடந்ததாம் என்னத்தை கடக்கிறதுக்கு முன்னமா காரியாலயத்தை கடப்பதற்கு முன்னர். அப்ப காரியாலயத்தை கடக்கிறதுக்கு முன்னுக்கு நூலகத்தை கடந்துட்டார். அப்ப காரியாலயத்துக்கு முன்னுக்கு நூலகம் இருக்குது. ரைட். அப்ப இப்படித்தான் போறா அந்த பிள்ளை, இப்படித்தான் போறா அந்த பிள்ளை, இந்த திசையத்தான் போறா. அப்ப நூலகத்தை கடந்தது காரியாலயத்தை கடப்பதற்கு முன்னர். விளையாட்டு அரங்கை கடந்தது, பாருங்க, விளையாட்டு அரங்கை கடந்தது காரியாலயத்தை கடந்த பின்னரான போதும் விஞ்ஞான ஆய்வு கூடத்தை, அவர் 2 எழுத்துல போடுறான், விஞ்ஞான ஆய்வு கூடத்தை கடப்பதற்கு முன்னர். அப்ப இத கடக்கிறதுக்கு முன்னம் விளையாட்டு அரங்க கடந்து கொண்டு போட்டான். இப்ப கேள்வி, இப்படியே போன பிள்ளை திரும்ப வரும்போது இரண்டாவதாக சந்திக்கும் இடம் என்ன? அப்படியே போன பிள்ளை இனி திருப்பி வரைக்க முதலாவது விஞ்ஞான ஆய்வு கூடத்தை கடக்கும், அடுத்ததா விளையாட்டு அரங்கை கடக்கும். எனவே முதலாவது விடை சரியான விடையாக இருக்கு. கேட்ட கேள்வி போயிட்டு திரும்ப மீண்டும் வரும், சரியா, போயிட்டு மீண்டும் வரும்போது. அப்ப தரப்பட்ட அறிவுறுத்தல் அப்படி எழுதிவிட்டோம் என்றால் எங்களுக்கு விடை நல்ல சரளமாக வரப்போம். பாருங்க பிள்ளைகள், இதெல்லாம் இவ்வளவு பபா கேள்வின்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின பிறகு நீங்களே சொல்ல போறீங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறான செவ்வக வடிவ இரும்பு கதவு செய்யப்பட்டிருக்கு. இதன் கதவின் நீளம் 20, அகலம் 10. எங்களுக்கு தெள்ள தெளிவாக தந்திருக்கிறோம். இதனை அமைப்பதற்கு தேவையான சட்டகத்தின் மொத்த அளவு. இதுல இந்த கண்ணால பாருங்க பிள்ளைகள், இதனுடைய அளவையும் கூட்டும் போது இந்த அளவுக்கு சமனாக இருக்கு. நான் சொல்றது சரிதானே? நீங்க கெட்டிக்கார பிள்ளைகள் மிக இலகுவாக புரிஞ்சு கொள்வீங்க. அப்ப இந்த அளவினுடைய நீளமும் இந்த 3 அளவினுடைய நீளமும் சமன் என்றாடா நான் எத்தனை 20 சென்டிமீட்டர் கம்பியை பயன்படுத்தி இருக்கணும்? இது ஒரு கம்பி, இனி இந்த மூண்டையும் சேர்த்து ஒரு கம்பியாக எடுப்போம் 3 கம்பி, இந்த ஒரு கம்பியை சேர்த்து மூண்டையும் சேர்த்து ஒரு கம்பியாக எடுப்போம் 4 கம்பி. அப்ப 4 என்ன 20 சென்டிமீட்டர் நீளமான கம்பி. அப்ப 4 தர 20 சென்டிமீட்டர் நீளமான கம்பி 80 சென்டிமீட்டர் கம்பி தேவை. இனி அகலப்பாட்டுக்கு வருவோமோ? அகலப்பாட்டிலையும் அதே நுட்பம் தான் பிள்ளைகள். எப்படி வரப்போகுது? இந்த நீளமும் 10 தெரியுமாடா, இந்த நீளமும் 10, இந்த நீளமும் 10. அப்ப 4 தர 10 பிள்ளைகள், ஏன்னா 4 தர 10 என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள்? 40 சென்டிமீட்டராக இருக்க போகுது. அப்ப மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு பிள்ளைகள்? மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? 120 சென்டிமீட்டரா? இந்த இரும்பு சட்டகத்தின் மொத்த நீளம் 120 சென்டிமீட்டர். பாருங்க என்ன எவ்வளவு இலகு. இது என்ன கணக்க சமன்பாடு செய்யறமா அல்லது விடிய வச்சு கொண்டுங்களால விடிய கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, எல்லாமே இலகுவான கணக்கு. பாருங்க இந்த கேள்வி எல்லாம் எவ்வளவு இலகுவான கேள்வி என்று பாருங்க. மாணவன் ஒருவனிடம் சில பந்துகள் இருந்தன, அதனுடன் ஒரு பந்தை சேர்த்தால் 4 சமனாக பகிர்ந்து குடிக்க முடியும். ஏண்டா பன்னெண்டு எண்ணிக்கையோட உண்ட கூட்டினா 4 அளவு இருக்கலாம். அவ்வாறு இல்லையெனில் அதில் ஒரு பந்தை குறைத்தால் 2 சமனாக பகிரலாம். அப்ப உண்ட கழிச்சா 2ஆல வகுக்கலாம். அப்ப இங்க தரப்பட்ட விடைகள்ல எந்த விடையோட உண்ட கூட்டேக்க 4ஆலையும் ஒண்ட கழிக்கேக்க 2ஆலையும் வகுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாப்போம். பாருங்க 27 ஒண்ட கூட்டினா 28, 28 4ஆல வகுத்தா பிள்ளைகள் 7, 7 28. எனவே விடை சரியான விடை. 21 ஒண்ட கூட்டினமெண்டா 23, 23 2ஆலையும் வகுக்க இயலாது, 4ஆலையும் வகுக்க இயலாது. 21 கழிச்சமெண்டா, ஏன்னா ஒண்ட கழிச்சமெண்டா 21, அதையும் வகுக்க இயலாது. 25 ஒண்ட கூட்டினமெண்டா பிள்ளைகள் 26, 26 4ஆல வகுக்க இயலாது. ஒண்ட கழிச்சமெண்டா 24, 24 மட்டும் தான் 2ஆல வகுக்க முடியும். அவன் மிக பொருத்தமான விடை என்னவாக இருக்க போதம்மா? முதலாவது விடையாக இருக்கும். 27 என்பது மிக பொருத்தமான விடை. இனி பாருங்க பிள்ளைகள், கண்ணனிடம் உள்ள பணத்திலும் ரூபாய் 100 அதிகமாக பொன்னனிடம் இருந்தது.
அப்ப வடிவா இந்த கேள்விய வடிவா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப கண்ணன் கண்ணன் ரைட், அதே மாதிரி பொன்னன், அதே மாதிரி வண்ணன், 3 பேர் இருக்கிறோம். கண்ணனிடம் உள்ள பணத்திலும் 100 ரூபாய் அதிகமாக பொன்னனிடம் உள்ளதுன்னு சொன்னா, இப்ப கண்ணனிட்ட காசு இல்லையென்று வைப்பேன். கண்ணனிட்ட காசு இல்லை என்றாலும் பொன்னனிட்ட 100 ரூபாய் இருக்கு. பொன்னனிட்ட 100 ரூபாய் இருக்கு. இப்ப பொன்னனிடம் உள்ள பணத்தில் 100 ரூபாய் அதிகமாக வண்ணனிடம் இருந்தா, பொன்னனிட்ட 100 ரூபாய் இருந்தா அதை விட கூட 100 ரூபாய் வண்ணனிட்ட இருக்குண்டா, வண்ணனிட்ட 200 ரூபாய் இருக்கு. இப்ப இந்த 3 பேரிட்டையும் சமனான காசு இருக்கணும்டா என்ன செய்யணும்டா? இந்த 3 பேரிட்டையும் சமனான காசு இருக்கணும்டா, வண்ணனிட்ட இருக்கிற இந்த 100 ரூபாயை பறிக்கணும். சாரி, பொன்னனிட்ட இருக்கிற இந்த 100 ரூபாயை பறிக்கணும், வண்ணனிட்ட இருக்கிற 200 ரூபாயை பறிக்கணும். அப்ப 300 ரூபாயை பறிச்சு விட்டோம்டா 3 பேரிட்டையும் சமனா இருக்கு. அப்ப 3 பேரிட்டையும் எவ்வளவு இருக்குது? 3000 ரூபாய் இருக்குது. அதுல வித்தியாசப்படுற அந்த 300 ரூபாயை பறிச்சு விட்டோம்டா 3 பேரிட்டையும் இருக்கிற சமனான பணம் பிள்ளைகள் 2700 ரூபாய். அப்ப ஒரு ஆள்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 39 27. அப்ப கட்டாயமா சமனான தொகை என்ன? 2700 ரூபாய் 3 பேரிட்டையும் சமனாக இருக்கின்ற தொகை. அப்ப ஒரு ஆள்கிட்ட 900 ரூபாய் இருக்கும். எனவே கண்ணனிடம் 900 ரூபாய் இருக்கும். பொன்னனிட்ட இருந்து 1000 இப்ப கொடுப்பான். அப்ப 900 ரூபாய் 100 ரூபாயும் 1000 ரூபாய். வண்ணனிட்டவா பறிச்சு 200 ரூபாயை கொடுப்பான். 900 200 1100 ரூபாய். கேள்வியை வாசிச்சு பாருங்க, விட சரியா இருக்கும். கேள்வியை வாசிச்சு பாருங்க, விட சரியா இருக்கும். எனவே மிக குறைவாக பணம் உள்ளவரிடம் எவ்வளவு பணம் இருக்கும் என்று கேட்டால் 900 ரூபாய் இருக்கும் பிள்ளைகள். முதலாவது விடை மிகச்சரியான விடையாக இருக்கும். சரியா? ரைட், விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கேள்விக்கு வரும். ஒரு பாதை ஒன்றில் நேராக 300 கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. 5 நிமிடங்களில் நிமலன் முன்னிருந்து 3 கொடிகளையும் விமலன் பின்னிருந்து 2 கொடிகளையும் அக்கம்பங்களை கட்டுகின்றனர். இருவரும் அனைத்து கொடிகளையும் கட்ட இவ்வளவு நேரம் தேவை. பிள்ளைகள், எங்களுக்கு இதுல தூரம் பிரச்சனை இல்லை. ரைட், எங்களுக்கு இங்க பிரச்சனை நீளமும் கொடியும் தான். எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? எங்களுக்கு பாதையில மொத்தம் 300 கொடியை கட்டணும் பிள்ளைகள். 300 கொடிய கட்டணும். இப்ப கட்டினம் எப்படி கட்டினம்? நிமல் முன்னுக்கு இருந்து ஒரு 5 நிமிஷத்துல 3 கொடியையும் அவர் பின்னுக்கு இருந்து 5 நிமிஷத்துல 2 கொடியையும் கட்டுறார். 2 பேரும் கட்டினம் தானே. அப்ப 2 பேருமே அந்த 5 நிமிஷத்துல எவ்வளவு கொடி கட்டுவினம்ன்றதை நாங்கள் பார்க்கணும். 2 பேருமே 5 நிமிஷத்துல எவ்வளவு கொடி கட்ட போயினோம்? 2 பேருமே 5 நிமிஷத்துல 2 பேரும் சேர்ந்து 5 கொடி கட்ட போயிடும். அப்ப 2 பேரும் சேர்ந்து 5 கொடியை கட்டுறதுக்கு 5 நிமிஷம் வேணும் என்றாலா 300 கொடியை கட்டுறதுக்கு எத்தனை நிமிஷம் வேணும் பிள்ளைகள்? 300 நிமிடம் வேணும். அவ்வளவுதான் பிள்ளைகள் விட. எனவே 300 நிமிடங்களடா பிள்ளைகள். இதுல மிக இலகுவான விடை. சரி, அடுத்த கேள்வி. அருகில் உள்ள 2 சக்கரங்களில் சக்கரம் ஏ சுழலாதிருக்க. கூடுதலா பாத்தீங்கன்னா தெரியும், 2 வரியில ஒரு கேள்வி வந்தா அங்க ஏதோ பெரிய ஆப்பு செருகி இருக்கணும் அர்த்தம். பெரிய படம் எல்லாம் போட்டு பில்டப் எல்லாம் கொடுத்து ஒரு கேள்வி வருதுண்டா, அங்க ஒன்றுமே இல்லை. சும்மா எங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு எல்லாம் காட்டுவீங்க. இங்கேயும் அதேதான். அப்ப அருகில் உள்ள 2 சக்கரங்கள்ல சக்கரம் ஏ, எது சக்கரமே? இந்த பெரிய சக்கரமே. அது சுழலாம இருக்க சக்கரம் பி மட்டும் சுழலுகின்றது. சி எனும் இடத்தில் சுழல ஆரம்பிக்கும் சக்கரம். அப்ப இந்த இடத்துல சுழல ஆரம்பிக்கிற சக்கரம் சியும் எம்மும் சந்திக்க போகுது. சியும் எம்மும் சந்திக்க போகுது. ரைட், சக்கரம் அதே இடத்திற்கு மீண்டும் வருவதற்கு எத்தனை முறை தடவை சுழலணும்? அப்ப உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள், இதனுடைய 2 என்ன அந்த பிரிக்கப்பட்ட அளவு, உதாரணமா சியிலிருந்து இந்த எம் பி, பிக்கு சிக்கும் உள்ள தூரம் எம்முக்கும் ஓக்கும் உள்ள தூரத்துக்கு சமனா இருக்க போகுது. அப்ப எத்தனை மடங்கு? இந்த சின்ன சக்கரத்துல மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 பங்கு இந்த பெரிய சக்கரத்தினுடைய 4 பங்குக்கு சமனா இருக்கு. அப்ப இந்த சீல ஆரம்பிக்கிற, அதாவது சிறிய சதுரம் எம் அப்படியே சுழண்டு சுழண்டு வரைக்க இந்த இடத்துல இந்த திரும்ப இந்த சிறிய சக்கரத்தின் எம் வந்து முட்டுப்பட்டு
அதாவது சிறிய சக்கரத்தினுடைய 2 மடங்கு பெரிய சக்கரம். எனவே பெரிய சக்கரத்தை சுழலுவதற்கு சிறிய சக்கரம் 2 முறை சுழர்ந்தால் போதுமானது. அதே ரிலேட்டடா எங்களுக்கு கேள்வி தந்திருக்கிற பாருங்கோடா. சக்கரம் பி சுழலாமல், சக்கரம் பி ஸ்டாஃப் மாறி ஸ்லைட் செய்த மிஸ் வந்து என்ன செய்துட்டாங்கன்னா அந்த கேள்வியோட ரிலேட்டடா கவனிக்காம இங்கால தாண்டிட்டா. ரைட். அப்ப சக்கரம் பி சுழலாமல் சக்கரம் ஏ சுழலுகின்ற போது, அப்ப கவனமா கவனிங்க. சக்கரம் பி சுழலையில இப்ப சக்கரம் ஏ மட்டும் சுழல போது. அப்படி சுழலும் போது சி என் ஆகிய எழுத்துக்கள் சந்திக்க வேண்டும். அப்ப சி என் ஆகிய எழுத்துக்கள் சந்திக்கணும். கவனமா கவனிங்க பிள்ளைகள். இந்த சியும் இந்த எண்ணும் சந்திக்குமாண்டதை பாருங்க. ரைட். ஒருபோதும் சந்திக்காது பிள்ளை. பாருங்க, இந்த எண் இங்க வரப்போகுது, இந்த பி இங்க வரப்போகுது, இந்த ஜே இங்க வரப்போகுது, இந்த எல் இங்க வரப்போகுது. திருப்பவும் அதே முறைதான். என் இங்க வரும், ஏன்னா அதே மாதிரி பி பி இங்க வரும், ஏன்னா இந்த எழுத்து ஜே இங்க வரும். இப்படி அந்த ஒன்றை விட்டு எழுத்துக்கள் எல்லாமே சக்கரத்தின் நடுப்பகுதியை மட்டும்தான் தொட்டு செல்லுமே தவிர பிள்ளைகள் ஒருபோதும் சந்திக்க முடியாது. எனவே 5 புள்ளிகளுக்கான விட புள்ளிகள் இது பாருங்க. இந்த கேள்வி 3வது ஒருபோதும் சந்திக்காது, ஒருபோதும் சந்திக்காது. கமலா பெரும்பாலும் விளையாடி கொண்டிருப்பாள். பெரும்பாலும் என்பதனுடைய கருத்து என்னண்டா, அவ செய்யறதுல கூடுதலா வந்து விளையாடுற வேலையா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் தனக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரம் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பான். அதுண்ட கருத்து எப்பவுமே இல்ல. நித்திர கொள்ளாம 24 மணி நேரமும் விளையாடி கொண்டிருப்பான் என்பது அல்ல கருத்து. அவ செய்கின்ற வேலையில பெரும்பாலான வேலை, அதிகமான வேலை விளையாடுறதா இருக்கு. அப்ப அதுல கருத்து என்ன? கமலா சில வேளை விளையாடாமல் இருப்பாள். எஸ், அவ சாப்பிடக்க விளையாட மாட்டான், நித்திர கொள்ளைக்க விளையாட மாட்டான், டிவாக்கிக்க விளையாட மாட்டான். அவ முழு நேரமும் விளையாடி கொண்டிருப்பான் எடுப்பமோ? நோ நோ. எனவே கமலா சில வேளை விளையாடாமல் இருப்பா, பெரும்பாலும் விளையாடுவா. அப்ப விளையாடாத நேரம் என்னவா இருக்கும்? கொஞ்சம். 4 பிள்ளைகளின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 57 ஆகும். அப்ப 4 பிள்ளைகள் என்ற தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 57 ஆம். 4 வருடங்களுக்கு முன்னர் இவர்களில் 3 பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை 26. 2 விதமா செய்யலாம். ஒன்று, நான் இப்பத்தே வயதை கண்டுபிடிச்சு செய்யலாம், அல்லது 4 வருடங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற வயதை கண்டுபிடிச்சு செய்யலாம். எனக்கு தேவை இப்ப என்ன வயதுன்றதுதான். அப்ப 4 பிள்ளைகள் என்ற தற்போதைய வயதுன்ற கூட்டுத்தொகை 57. இவர்களில் 3 பிள்ளைகள் என்ற, இதுல கவனமாக கவைங்க, இதுல 3 பிள்ளைகள் என்ற ரைட் எத்தனை? 4 வருடங்களுக்கு முன்னைய வயது. வடிவா கவனிங்க. இந்த 3 பிள்ளைகள் என்ற 4 வருஷத்துக்கு முன்னைய வயதுகள் என்ற கூட்டுத்தொகை 26. யாழ்ப்பாணத்தின் அனுபவமிக்க ஆசிரியர்களிடமிருந்து தரம் 3, 4, 5 புலமை பரிசல் பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள்களை நுட்பமான வினாக்களுடன் தொகுத்து வழங்குகிறது புலமை வித்தகன். தபாலூடாக இலங்கையின் எப்பாகத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த 26 4 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கிற வயசல்லோ. அப்ப இந்த 3 பேருக்கும் இப்ப எத்தனை வயசா இருக்கும்? ஒரு ஆளுக்கு 4 வயசு குறைச்செல்ல பார்த்திருப்பேன். 4 வருடங்களுக்கு முன்னர் என்றபடியா. அப்ப 4 வருடங்களுக்கு முன்னர் 26 இப்ப அந்த 3 பேருக்கும் எத்தனை வயசு காணணும்டா? ஒரு ஆளுக்கு 4 வயசு கூடவா இருக்கும், 3 பேருக்கு 12 வயசு கூடவா இருக்கும். எனவே 38 வயசா இருக்குமடா. யாருக்கு? 4 பேருக்கு 57 வயசு. அந்த 4 பேரில 3 பேருக்கு இப்ப 38 வயசு. அப்ப அந்த 4ஆம் ஆளுக்கு எத்தனை வயசு ஈஸியா காணலாமோ இல்லையோ? ஓ, அப்ப அந்த 3 பேருண்ட வயசையும் கழிச்சு விட்டா 19 வயதாயிருக்கும் பிள்ளைகள் அந்த 4வது ஆளுக்கு எவ்வளவு இலகுவா பார்த்துட்டோம். இதுவே நீங்க 4 வருடங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற வயசை, இந்த 57 வயதை 4 வருடத்துக்கு முன்னுக்கு 4 பேர்ட்ட வயசை கண்டீங்களா, திருப்பியும் 4வது ஆளுக்கு இப்ப வயசை எவ்வளவு காண்றதுக்கு திருப்பி கூட்ட வேண்டி இருக்கு. அப்ப நேரடியாவே நாங்கள் தற்போதைய வயதை கண்டுவிட்டோம் என்றா எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் பிள்ளைகள், மிக இலகுவானதாக இருக்கும். சரியா? விளங்குதா? பின்வரும் உருக்களில் ஓர் ஆடியில் பிம்பமாக காட்சி தருகையில் மாற்றம் உற்று காணப்படும் உருவ தெரிவு செய்யட்டாம். எப்பவுமே சமச்சீரான உருவங்கள் மாற்றமின்றி தெரியாது.
அது ஏற்கனவே அது தொடர்பாக படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த நேர்கோடுகள் சரிந்த கோடுகள் எதிரெதிர் திசையில விழும். உதாரணமா இப்படி ஒரு கோட்டை நாங்க கண்ணாடியில பார்த்தோம்னா இப்படி விழும். ஏன்னா இப்படி ஒரு கோட்டை கண்ணாடியில பார்த்தோம்னா இப்படி விழும். அது வளமை. அதே மாதிரி முதலாவது விடைதான் மாற்றத்துடன் தெரிகின்ற உருவமாக இருக்கும் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், அடுத்த கேள்வி 21வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். விதுசன், தரணிதரன், மதன், மாலா, லதா ஆகிய 5 பேரை கொண்டு குழுக்களாக பிரிக்கப்பட 5 பேரை வச்சுக்கொண்டு நாங்க குழு பிரிக்க போறோம். அவ்வாறு பிரிக்கப்பட்ட ஒரு குழுவில் 3 பேர் மட்டுமே இருக்க முடியும். அப்ப அப்படி ஒரு பிரிக்கிற குழுவில 3 பேர் மட்டும்தானாம் இருக்கணுமா. அதுல இன்னொரு நிபந்தனை சொல்லினம் என்பதோடு ஒரு குழுவில் 2 ஆண்கள் 1 பெண்கள் என்றவாறு இருக்கணும். அப்ப 3 பேர் ஒரு குழுவில இருக்கணும். அதுல 2 ஆண்கள் 1 பெண்கள் இருக்கணும். ரைட். இவர்களை கொண்டு ஒன்றுக்கொன்று வேறுபட்ட எத்தனை குழுக்களை உருவாக்க முடியும்? இங்க எங்களுக்கு மொத்தம் 5 பேர் தந்திருக்கிறோம்டா. அதுல 2 பெண்களும் 3 ஆண்களையும் தந்திருக்கேன். அதுல ஒரு குழுவில 1 பெண்கள் தான் கட்டாயமாயிருக்கணும், மற்ற 2 பேரும் ஆணாய் இருக்கணுமா. அப்ப நாங்கள் இந்த 2 பெண்களை அடிப்படையா வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை செஞ்சோம்டா மிக இலகுவாயிருக்கும். எப்படி செய்யலாம் என்று பாருங்க. முதல்ல மாலா ஒரு குழுவில இருக்கிறாண்டா, இந்த மாலாவோட யார் இருக்கலாம்? மாலாவோட விதுசனம் பரணிதரம் இருக்கலாம், அது ஒரு குழுவா இருக்கலாம். அல்லது விதுசனும் மதனும் இருக்கலாம், அது ஒரு குழுவா இருக்கலாம். அல்லது மதனும் பரணிதரம் இருக்கலாம், அது ஒரு குழுவாக இருக்கலாம். அப்ப இது என்ன 3 குழுவாக இருக்கு. மாலா அந்த குழுவில இருக்கிற சந்தர்ப்பத்துல விதுசனும் பரணிதரனும் 2 ஆண்கள் ஒரு குழு, விதுசனும் மதனும் 2 ஆண்கள் ஒரு குழு, விதுசனும் மதனும் பரணிதரனும் 2 ஆண்கள் ஒரு குழு. அப்ப இது 3 குழு. இந்த இடத்துல மாலா இல்லாம லதா இருந்தா அது 3 குழு. எனவே மொத்தமாக 6 குழுக்களை அங்கால பிரித்து கொள்ள முடியுமடா. அப்ப ஏன் நாங்கள் இங்க பெண்களை வச்சு கொண்டு போடுறோம்னா, அங்க பெண்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும் அந்த குழுவில. அப்ப அந்த ஒரு பெண்ணோட இருக்கக்கூடிய ஆண் குழுக்களை இலகுவாக இனம் காண முடியும் பிள்ளை. ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம்டா. இன்று 13ஆம் திகதி ஆகும். அப்ப தெளிவா கவனியுங்கூட, இன்று 13ஆம் திகதி. நாளை மறுதினம் பிறந்த தினமாகும் என்று அம்மு நேற்று கூறினான். அப்ப இன்றைக்கு 13ஆம் தேதி. அப்ப நேற்று என்ன கிழமை? 12ஆம் தேதி. நேற்று சொல்லுறா என்ன அம்மு சொல்லுறா? நேற்று சொல்றா நாளை. நேற்றையா நாளை என்றது இன்று. அப்ப நேற்று சொல்றா நாளை மறுதினம். அப்ப நாளை மறுதினம் என்றது இன்றைய தினத்தை வச்சுக்கொண்டு பார்க்க நாளைய தினம். அப்ப நாளை மறுதினம் தனது பிறந்த நாள், இதுதான் அவட பிறந்த நாள் நாளை. ரைட். அப்ப நேற்றைக்கு முன்தினம். அப்ப இப்ப திருப்பி சொல்லினோம், நேற்றைக்கு இருக்குத்தானே, நேற்றைக்கு முன்தினம் வியாழக்கிழமை, அதாவது 11ஆம் திகதி வியாழக்கிழமையாம். அப்ப நேற்றைக்கு என்ன கிழமையா இருக்கும்? வெள்ளிக்கிழமையா இருக்கும். இன்றைக்கு சனிக்கிழமையா இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அதுக்கும் என்ன திகதியாக இருக்கும்? இன்று 13 நாளை 14ஆம் திகதி. அப்ப அம்முவின் பிறந்த திகதியும் பிறந்த கிழமையும் என்னவா இருக்க போது? 14ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த தினங்கள் கண்டுபிடிக்க பிள்ளைகள் முதலாவதாக கவனத்தில் கொள்ள வேண்டியது இன்று என்ன கிழமை என்பதை கண்டுபிடிக்கிறதா மிக மிக முக்கியமான. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஒவ்வொரு வகையான 3 சட்டைகளில் உலர்வதற்கான நேரம் உங்களுக்கு தந்திருக்கணும்டா. இதுல வடிவா கவனிக்கணும் பிள்ளைகள். நாங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை ஒரு குறித்த நேரமா எடுக்க போறோம். உதாரணமா அந்த சட்டைகள் எல்லாம் நாங்கள் அந்த காய விட தொடங்கினது 10 மணிக்கு எடுப்போம். அப்ப நான் முதலாவது சட்டை, வெவ்வேறு வகையான 3 சட்டைகளில் ஒன்று உலர்வதற்கான நேரம் 35 நிமிடங்களும், இரண்டாவது உலர்வதற்கான நேரம் 24 நிமிடங்களும், மூன்றாவது உலர்வதற்கான நேரம் 17 நிமிடங்கள் ஆகும்.
அவை மூன்றும் 10 நிமிட இடைவெளியில் ஒவ்வொன்றாக உலரப்பட்டால் மூன்றும் ஒவ்வளவு நேரத்தில் உலரும். அப்ப நான் முதலாவது சட்டையை போட போறேன் பிள்ளைகள். முதலாவது சட்டையை 10 மணிக்கு போட போறேன். முதலாவது சட்டை 10 மணிக்கு போட்டேன்டா அது 35 நிமிஷத்துல உலரும். அப்ப 10:35க்கு அது உலர்ந்து முடியும். 10:35க்கு அந்த சட்டை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். இனி ரெண்டாவது சட்டையை எப்ப எடுக்க போறேன்? 10:10க்குத்தான் நான் காய போட போறேன். 10:10க்கு காய போட்டேன்டா அது எவ்வளவு நேரம்? 24 நிமிஷம் உலருமடா. அப்ப 10:34க்கு அதனுடைய என்ன காய்ந்த நேரம் முடிஞ்சது. அதாவது அந்த 10:34க்கு காய்ந்த முடிஞ்சிடும். இனி மூன்றாவது சட்டையை திருப்பியும் 10 நிமிஷம் இடைவெளியில போட போறேன். 10:20க்கு காய போட போறேன். அப்ப அது எவ்வளவு நேரம் பிள்ளைகள்? 17 நிமிஷம் காயும். அப்ப 10:37க்கு தானே இந்த உடுப்பு காய முடியும். அப்ப நான் மூண்டையும் போட்டுட்டேன். அப்ப மூண்டையும் போட்டுட்டு மூண்டையும் ஒண்டா எடுக்க போறேன். மூண்டும் எவ்வளவு நேரத்தில்? மூண்டும் எனக்கு காயணும். எவ்வளவு நேரத்துல உலரப்போகுது? நான் 10:37க்கு நான் போனேன்டா 3 சட்டையும் எடுத்துக்கொண்டு வந்துடலாம். அப்ப 10 மணிக்கு காய விட்ட நான் 3 சட்டையும் 10:37க்கு உலர்ந்து முடிஞ்சிடும். அப்ப மூண்டும் உலர்றதுக்கு எனக்கு 37 நிமிஷம் போதுமானது. அதுக்காக நாங்கள் முதல்ல 35 நிமிஷத்தையும் பிறகு 34 நிமிஷத்தை 24 நிமிஷத்தையும் பிறகு 17 நிமிஷத்தையும் கூட்டுவது கிடையாது. ரைட்? இது அந்த முட்டை கணக்கு மாதிரியான ஒரு கணக்கு. ஒரு முட்டை அவிய எவ்வளவு நேரம்? 10 முட்டை அவியறதுக்கு எவ்வளவு நேரம்? அதே விடயம்தான் பிள்ளைகள் இந்த கேள்வியிலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அவ்வளவு இலகுவான கேள்வி பிள்ளைகள். ரைட்? இனி அடுத்தது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஒரு அளவிலான சிறிய சதுரமுகி குட்டிகளால் ஆக்கப்பட்ட ஒரு குறித்த பெரிய சதுரமுகியானது படத்தில் காட்டியவாறு தெளிவா இங்க கவனிக்கணும் பிள்ளைகள். எங்களுக்கு தெளிவா கேள்வியில சொல்லியிருக்கிறோம். ஆர்வ கோளாறுகளா இருக்கக்கூடாது. 7 குட்டிகளுக்கு வர்ணம் தீட்டப்பட்ட பின்னர், அப்ப இதை பார்த்தோம்னா வளமையா 8க்கு தானே நிறம் தீட்டி வாரதுன்னு நாங்கள் ஒரு கருதுகோளுக்கு வந்துடுவோம். அப்படியெல்லாம் வரப்படா. 7 குட்டிகளுக்கு வர்ணம் தீட்டப்பட்ட பின்னர் தனித்தனியாக குட்டிகளாக்கப்பட்டது. எந்த ஒரு பக்கமும் வர்ணம் தீட்டப்படாமல் காணப்படும் குட்டிகளின் எண்ணிக்கை நிறம் தீட்டப்பட்ட குட்டிகளின் எத்தனை மடங்கு என்று கேட்டிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இது 3 தரம் 3 தரம் 3 27 குட்டிகள் இதுல இருக்கும். இந்த 27 குட்டிகள்ல 7 குட்டிகளுக்கு நிறந்தீட்டிட்டோம். அப்ப 20 குட்டிகள் நிறந்தீட்டப்படாம இருக்குது. அப்ப மொத்தம் 20 குட்டிகளடா நிறந்தீட்டப்படாத குட்டிகள் 20, 7 குட்டிகள் நிறந்தீட்டப்படாம இருக்குது. அப்ப எத்தனை மடங்கு கேட்டா 20 7ஆல பிரிப்போம். 7 14 மிகுதி 6. அப்ப 2 மடங்கிலும் 6 அதிகமாகும் என்பது மிகச்சரியான விடையாக இருக்குமடா. ஏன்? நிறந்தீட்டப்பட்ட குட்டிகளின் எண்ணிக்கை எத்தனை மடங்கு? நிறந்தீட்டப்படாமல் காணப்படும் குட்டிகள் மொத்த குட்டிகளின் எண்ணிக்கையா பற்றி கேள்வி. நிறந்தீட்டப்படாமல் காணப்படும் குட்டிகளின் எண்ணிக்கை நிறந்தீட்டப்பட்ட குட்டிகளின் எத்தனை மடங்குன்றான் எங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அப்ப நாங்கள் அதுக்கேற்ற என்ன செய்யணும்? மடங்குகள்ல தான் நாங்கள் போடணுமாடா. விளங்குதாமா? விளங்குதா? ரைட். அடுத்தது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அருகே உள்ள விடுதி ஒன்றில் மேசை ஒன்றினது உணவு பரிமாற தட்டு ஒன்றினது அளவுகள் தரப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு மேசை. அந்த மேசையில இப்படி தட்டுகள் எல்லாம் அடுக்க போறோம். இத்தகவலை பயன்படுத்தி உணவு மேசையில் அதிகபட்சம் எத்தனை தட்டுகளை ஒன்றாக அடுக்க முடியும்? அப்புறம் தட்டை நாங்கள் இப்படி ஓரத்துல வைக்கலாம் தானே என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த தட்டை நாங்கள் இந்த முழுமையா இந்த மேசைக்குள்ள அடக்கூடும். அப்ப ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கள் பிள்ளைகள். என்ன இப்படி ஒரு செவ்வக வடிவமான ஒரு தகடு ஒன்றிலிருந்து குறிப்பிட்ட இந்த அளவான தகடுகள் எத்தனை வெட்டி எடுக்க முடியும் என்று கேட்டா பரப்பளவை கண்டு காண்றது முற்றும் பிழையான ஒரு விஷயம். நிறைய பேர் அப்படித்தான் படிக்கிறீங்க. ஒரு காலமும் இப்படிப்பட்ட கேள்விக்கு பரப்பளவு கண்டு செய்யக்கூடாது. அப்ப இது ஒரு வட்ட பரப்பண்ட ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நாங்கள் இது ஒரு சதுரமாக எடுத்தோம்டா இதனுடைய நீள அகலங்கள் ஒன்றுக்கொன்று சமனாயிருக்கும். அப்ப இது 4 சென்டிமீட்டர் ஆயிருக்கும், இது 4 சென்டிமீட்டர் ஆயிருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியுதடா நீளத்தால வகுக்கணும். என்ன செய்யணும் அம்மா? நாங்கள் நீளத்தால வகுக்கணும், அகலத்தால வகுக்கணும். அப்ப பெரிய செவ்வகத்தினுடைய நீளத்தை நாங்கள் சிறிய செவ்வகத்தின் நீளத்தால வகுக்க போறோம். அப்ப 30 சென்டிமீட்டரை 4ஆல வகுக்க போறோம். 7 4 28 மிச்சம் எங்களுக்கு தேவையில்லை. இனி அகலத்தால வகுக்க போறோம் பிள்ளைகள். அகலத்தால வகுக்க போறோம். 15 திருப்பம் 4ஆல வகுக்க போறோம் பிள்ளைகள் 3. இனி இந்த 7 3ஆல பெருக்க போறோம் பிள்ளைகள். 21 தட்டுக்கள் அடுங்களால இதில் அடுக்க முடியும். ரைட்? தேவையில்லாம பரப்பளவு கண்டு செய்யற கணக்கு அப்படியான முறைகளை மாற்றிக்கொள்ளுங்க. அதுல முற்றிலும் தவறான மெத்தட்.
முழுக்க முழுக்க பிழையான மெத்தட் அது. சரியா? அது எல்லா கணக்குக்கும் சரியாக வரா. ரைட். பாலா பிறந்தது லீப் வருடமாகும். அவர் தனது 12வது பிறந்த தினத்தை 2012ஆம் ஆண்டு கொண்டாடினார். இதன்படி 14வது வயது பிறந்த தினத்தை எப்ப கொண்டாடி இருப்பார் என்று கேட்டா என்ன சார் சொல்லுறீங்க? ஏன்னா 12வதுல இருந்து 14க்கு 2 வயசு கூடுது. அப்ப 2012 இருந்து நாங்க 2 வயசை கூட்டினோம்டா 2014 தானே விட. ஆனா நாங்கள் விடைய பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைங்கடா 2014 விடைய காணையில ஒருவேளை விட பிழை போல நடக்குது, இதுக்கு எங்களுக்கு ஓப்பன் மார்க்ஸ் வருமானு யோசிக்கலாம். அப்படி எல்லாம் ஒரு காலமும் இல்லை. எங்களுக்கு தெளிவா ஒரு தரவொன்று தந்திருக்கிறோம்டா, ஒரு லீப் வருடமாகும், ஒரு லீப் வருடமாகும். அப்ப அந்த லீப் வருடமண்டேக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எங்களுக்கு சும்மா அந்த தரவு தரமாட்டேன். அப்ப அங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன மாற்றம்? பிப்ரவரி மாதம் 29 நாள் இருக்குது. அப்ப அந்த பிப்ரவரி மாதம் லீப் வருடத்தில் 29 நாள் வந்தா அது 4 வருஷத்துக்கு ஒரு தான் வரும். அப்ப அவர் அந்த டேட்டில தான் பிறந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியணுமாடா, 12வது பிறந்த தினத்தை கொண்டாடினது 2012ஆம் ஆண்டுண்டா, 13வது தினத்தை கொண்டாடி இருப்பார் அடுத்த லீப் வருடம் 2016ஆம் ஆண்டு, 14வது பிறந்த தினத்தை கொண்டாடி இருப்பார் 2020ஆம் ஆண்டுடா. எனவே 2020 என்பது மிகச்சரியான விடையாக இருக்கும். சரியாடா? விளங்குதா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பிள்ளைகள் பாருங்க, கவனியங்கம்மா. வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மாறி மாறி இருக்கும் விதத்தில் ஒரு வரிசையில் தினமும் இருந்தனர். அப்ப ஒவ்வொரு நாளும் வரிசையில இருக்க போயிடும். முதலில் ஓர் ஆண் பிள்ளை இருப்பார். எனினும் குறித்த நாளில் ஒரு சில பெண் பிள்ளைகள் வகுப்புக்கு வருகை தராத காரணத்தால இறுதியாக இருந்த 5 பிள்ளைகளும் அருகருகில இருக்க வேண்டி வந்துட்டு. அப்ப வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் தொகை 57 அன்று வருகை தந்த ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை என்னவா? அப்ப உங்களுக்கு முதல்ல விளங்குது பிள்ளைகள், ஒரு தரவு தந்திருக்கேன். வகுப்பில இருக்கிற மொத்த மாணவர் எண்ணிக்கை 57. என்ன? வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவர் எண்ணிக்கை 57 மாணவர்கள். அப்ப அதை நாங்க 2ஆல பிரிக்க போறோமே, ஒருத்தர் மாறி மாறி இருக்கும் வகையில தானா அந்த இடத்துல இருப்பினமா. அப்ப 57 2ஆல பிரிச்சமெண்டா பிள்ளைகள் பாருங்க, 57 நாங்க 2ஆல வகுக்க போறோம். 2 4 மிகுதி 1 இழக்க போறோம். 2 16 மிகுதி 1. அப்ப பாருங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மாறி மாறி இருக்கும் வரிசையில முதல்ல ஒரு ஆண் பிள்ளை இருக்க போறார். அப்ப முதலாவதா ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா நிச்சயமாக இங்க 28 பெண்களும் 29 ஆண்களும் இருப்பினம் என்பது எங்களுக்கு தெரியும். இதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த வரிசையில என்ன நடக்க போகுது? ஆண்கள் பெண்கள் மாறி 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 இருக்க போயினம். எப்படி இருக்க போயினம் பாருங்க. இந்த வரிசையின் இறுதியை நான் காட்டுறேன். முதல்ல ஆண், பிறகு பெண், அடுத்தது ஆண், அடுத்தது பெண், அடுத்தது பெண், அடுத்தது ஆண், அடுத்தது பெண், அடுத்தது ஆண், அடுத்தது பெண், அடுத்தது ஆண். இதுதான் இந்த வரிசையின் கடைசி வரிகள் என்று வைங்க. இறுதியாக இருந்த 5 பெண் பிள்ளைகள் 1 2 3 4 நான் இங்கேயும் போடுறேன், இங்கேயும் போடுறேன். 5 பெண் பிள்ளைகள் என்ன செய்து போயிட்டினமா, அருகருகில இருக்க வேண்டி வந்துட்டுதா. அருகருகில இருக்க வேண்டி வந்துட்டாங்க. 5 பெண் பிள்ளைகளும் அருகருகில இருக்க வேண்டி வந்துட்டு. சரியா? அப்ப இங்க 5 பெண் பிள்ளைகளும் அருகருகில் இருக்க வேண்டி வந்துட்டா வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் தொகை 57. அண்டைக்கு வருகை தந்த ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை என்னவா? அப்ப இந்த 5 பெண் பிள்ளைகளும் அருகருகில இருக்கணும்டா இந்த இடையில இருக்கிற இந்த ஆண் வரக்கூடாது, 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 இவரும் வரக்கூடாது. எனவே 1 2 3 4 5 ஆண் பிள்ளைகள் அன்றைக்கு வரக்கூடாது. அப்ப மொத்த ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை 29, 5 ஆண் பிள்ளைகள் வரக்கூடாது என்று அன்றைக்கு வந்தது 24 ஆண் பிள்ளைகளாக இருக்கும். சரியா? எனவே 2வது விடை மிகச்சரியான விடையாக இருக்கும். ரைட். பின்வரும் தகவலின் மூலம் குறிப்பிட்ட பறவையை தெரிவு செய்யட்டாம். இது ஒரு பறவை என்று சொல்லியிருக்கிறோம். அது விடியலை அறிவிக்கும். அப்ப சில நேரம் காகம் சேவலா இருக்கலாம். ஆனா முட்டையிடாது கூவும்.
காக முட்டையிடும் என்று எங்களுக்கு தெரியும். எனவே வீட்டிலேயும் வளர்க்கக்கூடியது. எனவே சேவல் சேவல் கணக்கணியிட நாங்கள் மினக்கெடுத்து இந்த எண்கோளத்தை பாருங்க பிள்ளைகள், மிக இலகுவானது, வடிவாக்க கவனிங்க. ரைட், இந்த எண்கோளங்கள்ட சுற்றி வர இருக்கிற எண்களை கூட்டிட்டு 2 ஆளு இருக்க போறோம், அவ்வளவுதான் விஷயம். 5 2 7, 7 2 7 3 10, 10 3 13 2 ஆளு பெருக்கின 26, 4 1 5, 5 6 11, 11 8 19 2 ஆளு பெருக்கினா 38, 5 2 7, 7 9 16, 16 16ஓட எத்தனைய கூட்டி 2 ஆளை பெருக்கினா 34, 2 ஆளை பெருக்கினா பிறகு 34. அப்ப 34 நாங்கள் 2 ஆளை வகுக்க போறோம். 34 2 ஆளை வகுத்தா 17. அப்ப 17 கூட்டுத்தொகை வரணும்டா இன்னும் 1 கூட்டினால் போதுமானது. அப்ப இங்க 1 போட்டோம்டா 1 5 6, 6 2 8, 8 9 17, 17 2 ஆளை பெருக்கினா 34. எனவே 3வது விடை மிகச் சரியான விடையாக இருக்கும். எண்கோளம் என்றது மிக இலகு. ஏதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தொடர்பா கண்டுபிடிச்சோம்டா சரி. சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்த கணக்க பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்த எண்கோளம். ரைட், இதுல பாருங்க பிள்ளைகள், 5 இந்த எண்ணையும் இந்த 5ஐயும் பெருக்க போறோம். 5 20, 5 20. இனி 3 தரம் 3 9, 3 தரம் 3 9, 20 9 29. 5 தர 6 பிள்ளைகள், 5 தர 6 30, 4 தர 4 16, 30ஐயும் 16ஐயும் கூட்டினா 46, 6 7 42 பிள்ளைகள், 5 25 பிள்ளைகள். இந்த 2ஐயும் கூட்ட போறோம் 67. எனவே 3வது விடை மிகச்சரியான விடையாக இருக்குமடா. 3வது விடை மிகச்சரியான விடையாக இருக்கும். விளங்குதா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். தகரப்பேணிகளை பயன்படுத்தி 10 தளங்களை கொண்ட பிரமிட் விளையாட்டு எனப்படும் முக்கோண வடிவ தகரப்பேணிகளை அடுக்கி விளையாடும் கிராமிய விளையாட்டை அமைத்து விளையாடுவதற்கு தேவையான தகரப்பேணி. உங்களுக்கு விளங்கோணம் பிள்ளைகள், இந்த தகரப்பேணி பயன்படுத்தி பிரமிட் விளையாட்டு இருக்குல்ல, அது நீங்கள் கூடுதலாக கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல. அதனுடைய தகரப்பேணி விளையாட்டு எப்படி இருக்குமெண்டா, இப்ப இப்படி ஒரு தகரம் வைக்கிறோம், இப்படி ஒரு தகரம் வைக்கிறோம்டா, அதுக்கு பிறகு அதுக்கு மேல இப்படி ஒரு தகரம் வைப்போம், இரண்டுக்கும் இடையில. ரைட், அல்லது இப்படி கொஞ்சம் பெரிய தகர பிரமிட் விளையாட போறோம்டா, இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். பிறகு அதுக்கு மேல இப்படி ஒன்று வைப்போம், இப்படி ஒன்று வைப்போம், அதுக்கு பிறகு இப்படி ஒன்று வைப்போம். ரைட், இப்படித்தான் இந்த தகரப்பேணி விளையாட்டு இருக்கும். இது எதோட ஒப்பிடணும் என்று பாத்தீங்களா பிள்ளைகள், முக்கோண எண்களின் எண்ணிக்கைக்கு சமனாயிருக்கு. 1, பிறகு 3, பிறகு 6, பிறகு 10, இப்படி கூடிக்கொண்டே போகும். அப்ப 10 தளங்களை கொண்டதுண்டா பிள்ளைகள், தெளிவா கவனியுங்க. 10 தளங்களை கொண்ட இந்த பிரமிட் விளையாட்டு நாங்கள் அமைக்கிறதுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணுமா, தேவையான தகரப்பேணிகளின் எண்ணிக்கை யாது? ரைட், அப்ப முதல் 10 முக்கோண எண்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கும் பிள்ளைகள், கூட்ட வேண்டி இருக்கும். எப்படி? 1 3 6 10 15 என 21 28 இப்படி நாங்கள் கூட்ட வேண்டி இருக்கும். அப்ப அதுக்கு பதிலாத்தான் பிள்ளைகள் நாங்கள் ஒரு சமன்பாடு ஒன்று போட்ட போறோம். எப்படி சமன்பாடுன்னு சொன்னா 10 தானே பிள்ளைகள்? ரைட், அப்ப 10 சொன்னா வடிவா கவனிங்கோ பிள்ளைகள், இங்க 10 தளங்கள் இருக்குது. எங்களுக்கு என்ன தேவை பிள்ளைகள், வடிவா கவனிங்கோ, 10 தளங்கள் இருக்குது. அப்ப முக்கோணிகள் எண்ணிக்கை எப்படி காண்றது? 10வது முக்கோணி என்ன பிள்ளைகள், 10 தர 11, 10 தர 11 எத்தனை? 110 பிள்ளைகள். அந்த 110 என்ற எண்ணை நாங்கள் 2 ஆல வகுக்க போறோம். 2 ஆல வகுத்தா 55. இது 10வது முக்கோண எண் என்று இலகுவாக நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். எனவே 55 டின்கள் தேவை. இந்த 10 தளங்களை கொண்ட அந்த பிரமிட்டை செய்யறதுக்கு எத்தனை தேவை பிள்ளைகள்? 55 தகரப்பேணிகள் எங்களுக்கு தேவைப்படும். அடுத்ததை பாருங்க பிள்ளைகள், அதிக வேகம் மரணத்தை ஏற்படுத்தும் என்பது கருத்தாகும். இதற்கு காரணமா இருக்கிறது என்ன? மிக இலகு பிள்ளைகள், வேகமாக பயணம் செஞ்சா விபத்து ஏற்படும். அதுதான் ஒரே காரணம். வேகமா பயணம் செய்த அதிக வேகம் என்ன மரணத்தை ஏற்படுத்தும் என்று
ரோட்டுகள் எல்லாம் பாத்தீங்களா தெரியும், நிறைய பேனர் இருக்கும். ஏன்னா ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. இது நிறைய இடங்கள் நீங்கள் இந்த கேள்விகள் பார்த்திருக்கலாம். ரைட். வியாபாரி ஒருவன் 4 மாம்பழங்களை ரூபாய் 45க்கு வாங்கி 3 மாம்பழங்களை ரூபாய் 40க்கு விற்க போறான். எப்படி அவர் வாங்குற தெளிவா கவனிங்கோ, 4 மாம்பழங்களை வாங்கி 45 ரூபாய்க்கு வாங்கி, 4 மாம்பழங்களை 45 ரூபாய்க்கு வாங்கி 3 மாம்பழங்களை, ரைட், 3 மாம்பழங்களை எவ்வளவுக்கு விற்கிறார்? 40 ரூபாய்க்கு விற்கிறார். இதுல ரெண்டுலையும் நாங்கள் ஒரு மாம்பழத்துக்கான விலையை காண இயலாது. 45 4ஆல பெருக்க இயலாது, 40 ரூபாயை 4ஆல பெருக்க இயலாது. அன்றைய தினம் அவ்வாறு விற்பனை செய்து ரூபாய் 500 ரூபாயை லாபமா பெற்றிருக்கிறார். அப்ப எங்களுக்கு முதல்ல லாபத்தை கண்டுபிடிக்கணும் மாம்பழத்தின். அப்ப 4 மாம்பழத்தை 45 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா நாங்கள் ஒரு கணக்கொண்டு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. இந்த 3 ஆளும் 4 ஆளும் வகுபடும் எண்கள், ஏன்னா 1 ஆளும் 2 ஆளும் வகுபடும் எண்கள் என்ற ஒரு விஷயம் படிச்சிருப்போம். அப்ப இங்க நான் கவனிங்க பிள்ளைகள், இந்த 2 பேருக்கும் ஒரு பொதுவான எண்ணை நான் கண்டுபிடிக்கும். 4க்கும் 3க்கும் பொதுவான எண் என்ன? ஒன்று ஒற்றையன், இன்னொன்று இரட்டையன் என்ற இலகுவாட்சியில 4 2ஆல வரைக்கும்னா 12 பொதுவான எண். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? 4 மாம்பழத்தை 45 ரூபாய்க்கு வாங்கினானല്ലോ. அப்ப 12 மாம்பழத்தை வாங்க எனக்கு எவ்வளவு தேவைப்படும்? 4 மாம்பழம் 45 ரூபாய்டா, 12 மாம்பழம் 3 மடங்கு 45. நான் 3ஆல பெருக்க போறேன். 45 3ஆல பெருக்கினா 135 ரூபாய் எனக்கு வேணும். 12 மாம்பழத்தை வாங்குறதுக்கு 135 ரூபாய் வேணும். அதே 12 மாம்பழத்தை நான் வித்தனண்டா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? 3 மாம்பழத்தை 40 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்ப 40 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப 12 மாம்பழத்தை நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன் பிள்ளைகள்? 12 மாம்பழத்தை எத்தனை மடங்கு? 4 மடங்கு. எனவே 160 ரூபாய்க்கு நான் வித்திருப்பேன். அப்ப இனி சமன்பாடு வந்துட்டா, 12 மாம்பழத்தை 135 ரூபாய்க்கு வாங்கினான், 12 மாம்பழத்தை 160 ரூபாய்க்கு வித்தனான். இதை நான் ஒரு பக்கெட் என்று வைப்பேன். இந்த 12 மாம்பழமும் ஒரு பக்கெட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த பக்கெட், இந்த 12 மாம்பழம் இருக்கிற இந்த பக்கெட்டை 135 ரூபாய்க்கு வாங்கினேன்டா 160 ரூபாய்க்கு விற்கலாம். அப்ப ஒரு பக்கெட்டை நான் வாங்கி வித்தனேன்டா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்க போகுது பிள்ளைகள்? 160 ரூபாவில இருந்து, என 160 ரூபாவில இருந்து 135 ரூபாயை கழிச்சனண்டாடா 25 ரூபாய் கிடைக்குமடா எனக்கு. ஒரு பக்கெட் 12 மாம்பழம் இருக்கிற ஒரு பக்கெட்டை வாங்கி வித்தா. அப்ப கேள்வி 500 ரூபாய் லாபம் கிடைக்கணும். அப்ப உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள், ஒரு பக்கெட்டை வாங்கி வித்தாத்தான் எனக்கு 25 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப 500ல எத்தனை 25 இருக்க போது? 500ல 500 25ஆல பிரிக்கணும். 50ல 2 25 தர 50 50, மிச்சம் 0 0 திறக்கிறோம்டா 0. அப்ப 20 மடங்கு இருக்குது. அப்ப 20 பக்கெட்டை நான் விற்கணும் மேடம். எத்தனை பக்கெட்டை விற்கணும்? 20 பக்கெட்டை வித்தாத்தான் எனக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு பக்கெட்டில எத்தனை மாம்பழம் இருக்குடா? 12 மாம்பழம் இருக்குது. அப்ப 20 பக்கெட்டை விற்க போறேன். 240 மாம்பழங்களை வித்தாத்தானடா எனக்கு அந்த 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். விளங்குதா? கொஞ்சம் கடினமான கேள்விதான், ஆனா நுணுக்கமான கேள்வி. ரைட். ஒரு பொருளின் விலையை வியாபாரி DETE.DN எனும் ஆங்கில எழுத்துக்களினால் காட்சிப்படுத்தினார். எனினும் கடை பணிபுரியும் ஊழியர் வாடிக்கையாளர் ஒருவர் அப்பொருளின் விலையை கேட்டபோது தவறான விலையை கூறியிருந்தார். எனின் ஊழியர் கூறிய விலையாக இருக்கிறது. இதெல்லாம் பிள்ளைகள் மிக இலகு, உங்களுக்கு தெரியணும். இப்படியான ஆங்கில எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து ஏதாவது ஒரு இலக்கத்தை தான் குறிக்கும். உதாரணமா இங்க 2 E இருக்குது, 2 D இருக்குது. ஏன்னா இதுதான் எங்கட கணக்கினுடைய துருப்பு சீட்டு, அதாவது இந்த கணக்கை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை. அப்ப இந்த ஈக்கு ஒரு நம்பர், இந்த ஈக்கு ஒரு நம்பர் இருக்குமோ? இல்ல. இது ஒன்றுண்டா கட்டாயமா இது ஒன்று இருக்கும். இந்த D 2 இருந்தா இது 2 இருக்கும். Dக்கு 2 கொடுத்துட்டு எண்ணுக்கும் 2 கொடுக்க மாட்டேன். நம்ம ஒரு எழுத்து ஒரு இலக்கத்தை தான் கட்டாயமா குறிக்கும். அப்ப இனி கவனிப்போம், இந்த ஈயும் எல்லா இடத்திலையும் ஒரே எண்களை குறிக்கிறதா பாருங்க. இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கேயும் 6, இங்கேயும் 6, இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்ப நீங்களுக்கு அது சரி வராது. இனி இந்த டியையும் இந்த டியையும் பார்ப்போம். இந்த டியும் ஒரே இலக்கமா இருக்கான்னு பார்ப்போம். ஓ, இது 1, இது 1, இது 8, இது 8, இது 6, இது 6. சரி, அப்ப ஓகே. இனி
இங்க மற்ற இருக்கிற இலக்கங்கள் இருக்குத்தானே, இந்த டீயா இருக்கலாம், இந்த டீயா இருக்கலாம், இந்த எண்ணா இருக்கலாம், வேறுபட்ட எண்களை கொண்டிருக்கணும். வேறுபட்ட எண்களை கொண்டிருக்கணும். ஏற்கனவே வந்த இலக்கங்கள் அங்க இருக்கக்கூடாது. அப்ப இங்க பாருங்கோடா, இங்க இந்த ஒன்றெண்ட இலக்கமும் இங்கேயும் திருப்பி ஒன்றெண்ட இலக்கமும் டீக்கும் எண்ணுக்கும் வந்திருக்கு. அப்ப டீக்கு ஒரு வர்ற அதே இலக்கம் இன்னுக்கும் வருமா? நிச்சயமாக இல்லை. அப்ப இதுதான் அவர் பிழையாக சொன்ன விடையாக இருக்கலாம். மற்றதுக்கு பாத்தீங்கன்னா வேறுபட்ட இலக்கங்கள் இருக்கு. எனவே இரண்டாவது விடை மிகச்சரியான விடையாக இருக்கு. இனி அடுத்ததை பாருங்க. முழு உருவின் சுற்றளவு நிலத்தப்பட்ட பகுதியின் சுற்றளவின் இத்தனை மடங்கு கேட்டா, இங்க நாங்கள் இதனுடைய விளிம்புகள் என்ற அளவை வச்சுக்கொண்டு பார்க்க அப்புறம் எல்லாமே சமனான அளவு. எனவே இது ஒரு விளிம்பு, 1, 2, 3, 4. அப்ப நிலத்தப்பட்டது 4 விளிம்புன்றதை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்வோம். இனி மொத்த உருவின் முழு உருவினுடைய விளிம்புகள் எத்தனை என்று பார்ப்போம். 1, 2, 3. இங்க பாருங்க பிள்ளைகள், இதுவரைக்கும் 4, இதுவரைக்கும் 5, இதுவரைக்கும் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16 விளிம்புகள் முழு உருவினுடைய சுற்றளவு. அப்ப இத்தனை மடங்கு பிள்ளைகள், நன்னாங்கு 16, 4 மடங்கு, 4 மடங்கு. 1910ஆம் ஆண்டு எனது அப்பா தனது 20வது பிறந்த தினத்தை கொண்டாடினார் எனின், அவர் 30வது பிறந்த தினத்தை கொண்டாடுவது எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? அப்ப தெளிவா கவனிங்க. 1910ஆம் ஆண்டு எத்தனையாம் ஆண்டு பிள்ளைகள்? 1910ஆம் ஆண்டு அவர் 20வது பிறந்த தினத்தை கொண்டாடினார். அப்ப 30வது பிறந்த தினம் எப்ப கொண்டாடுவார்? 10 வருஷத்துக்கு பிறகு 1920ஆம் ஆண்டு. அப்ப 1920ஆம் ஆண்டு 30வது பிறந்த நாளை கொண்டாட போற. அப்ப 30வது பிறந்த நாள் என்று சொல்லி சொன்னா 2 முறையில செய்யலாம். தசாப்தம் நூற்றாண்டு இது. நீங்கள் 5ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சுகமண்டா 1930ஆம் ஆண்டிலிருந்து 1930 இருந்து ஒன்றை கழிக்க போறோம். 1929. 1929 நாங்கள் என்ன செய்ய போறோம்? தசாப்தம் நூற்றாண்டா பிரிச்சு போட்டு 1 1 கூட்டப்புறம் இறுதி இலக்கம் எங்களுக்கு தேவையில்லை. 20ஆம் நூற்றாண்டின் 3ஆம் தசாப்தம். 3 தசாப்தங்கள் 3 விதமான கணக்கு இருக்கும். அது இறுதி இலக்கம் 0 இருந்தா என்ன செய்யணும், இறுதி இலக்கம் 0 இல்லை என்றா என்ன செய்யணும், இறுதி இலக்கம் 2 0 இருந்தா என்ன செய்யணும் என்றெல்லாம் தரம் 4 வரைக்கும் தான் படிக்கிறோம். இது தரம் 5க்கு நாங்கள் அப்படி படிக்கிறீங்க. அது எந்த ஆண்டாக இருந்தாலும் அதுல இருந்து ஒன்றை கழிச்சு போட்டு நாங்கள் ஒன்னொண்ட கூட்டுகின்ற இதை செய்தாலே எங்களுக்கு சுகமாக இருக்கும். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஒரு குறித்த நீளமான கம்பித்துண்டில் சரி மத்தியில் வெட்டப்பட்டு அதில் ஒரு பாதியை பயன்படுத்தி ஒரு சதுரமுகியாக வடிவமாக ஒட்டிய போது ஒரு வடிவா கவனிங்கோ 1 மீட்டர் துண்டு எஞ்சியது. அப்ப இப்படி ஒரு நீளமான கம்பி துண்டு அரவாசியை வெட்ட போறோம். இந்த அரவாசியை வெட்டி போட்டு இந்த அரவாசி துண்டில நாங்கள் ஒரு சதுரமுகி ஒன்றை ஒட்ட போறோம். அப்ப சதுரமுகிக்கு எத்தனை விளிம்புகள் இருக்கும் பிள்ளைகள்? 12 விளிம்புகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இதுல சதுரமுகியின் உயரம் 4 மீட்டர் என்றா ஒரு விளிம்பினுடைய உயரம் 4 மீட்டர். அப்ப 12 விளிம்புகள் இருக்குமாடா. 12 தர 4 48 மீட்டர் எங்களுக்கு அந்த சதுரமுகியை செய்ய தேவைப்பட்டிருக்கு. செய்தா பிறகு அந்த 1 மீட்டர் எங்களுக்கு மிஞ்சி இருக்கும். அப்ப ஒரு பாதி அந்த கம்பியினுடைய நீளம் 49 மீட்டராக இருக்கும். அப்ப கம்பியினுடைய நீளம், மொத்த கம்பியினுடைய நீளம் 49 98 மீட்டராக இருக்கும். சரியா பிள்ளை? இதெல்லாம் கடினமான கேள்வியா? இதெல்லாம் மிக இலகுவான கேள்விகள். என்ன? எங்கோ தொலைவில் மான் கூட்டம் ஒன்று. அப்ப மான் கூட்டம், அது ஒரு கூட்டம் ஒன்று என்றபடியால வேகமாக சென்றது என்று வரும். மான்கள் கூட்டம் அல்லது மான்கள் கூட்டம் என்று வந்தாலும் நாங்கள் சொல்ல போறது கூட்டம். கூட்டங்கள் என்று வந்தாத்தான் சென்றன என்று வரும். அப்ப எதை நாங்கள் முன்னிலைப்படுத்தி சொல்றோமோ அதுக்குத்தான் ஒருமை பன்மை என்றதை நாங்கள் இங்க குறிப்போம். மான்கள் சென்றன, மான் சென்றதுன்றதை சொல்லலாம். நாங்கள் மான்கள் இருக்கிற ஒரு கூட்டத்தை குறிக்கிறபடியால நாங்கள் சென்றது என்றுதான் நாங்கள் எழுதி கொள்ளுவோம் பிள்ளை. ரைட். கதை கேட்க ஆர்வத்துடன் வந்த ஒவ்வொரு குழந்தைகளும் தாத்தாவை சுற்றி அமர்ந்திருந்தனர். முதலாவது விடை சரியான விடை. இறுதி கேள்விய பாருங்க பிள்ளைகள். 20க்கு உட்பட்ட ரோம எண்களில், அப்ப 20க்கு உட்பட்ட ரோம எண்கள்ல 6 மடங்குகளாக அமையும் மிகப்பெரிய எண்.
அப்ப 20க்குட்பட்ட 6 மடங்கு என்ன? 6ஆம் வாய்ப்பாடு தானே, வேற என்ன? 6ஆம் வாய்ப்பாடு என்ன சொல்லுங்க அப்ப? 6, 12, 18. அப்ப இந்த 18 இருக்கല്ലോ, இந்த 18 மிகப்பெரிய 6 மடங்கு 20க்குட்பட்ட. அதுக்கு அடுத்ததாக 19 அமையும் உரோம எண் XIX. இந்த உரோம எண்ணை நாங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துற தீக்குச்சிகளோட எண்ணிக்கையை கொண்டு இந்த சொல்ல நாங்கள் உருவாக்கலாம். எங்களுக்கு எத்தனை தீக்குச்சி வேணும்? இதுக்கு 2, இது கொண்டு இதுக்கு 2, மொத்தம் 5 தீக்குச்சிகள் வேணும். அப்ப 5 நேர்கோடுகளை கொண்டு எழுதப்பட்ட எழுத்து என்று கேட்டா 2வது விடை பிள்ளைகள். எவ்வளவு இலகுவான கேள்வி. அப்ப கொஞ்சம் பேர் சொன்னீங்களாம் கடினமான பேப்பர்ஸ் 2, எவ்வளவு மிக இலகுவான கேள்வி. ரைட். அப்ப 3வது பேப்பரை பாருங்க. 3வது பேப்பர் உங்களுக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் இலகுவாக இருக்கும்னு நம்புறேன். அப்ப கடினமான பயிற்சிகளை நாங்கள் செய்தோம்னா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பேப்பர் வரைக்க சும்மா இதோ 2ஆம் ஆண்டு பேப்பர் வந்த மாதிரி அவ்வளவு இலகுவாக இருக்கும். எப்பவுமே ஸ்காலர்ஷிப் பேப்பரை நாங்கள் ஸ்காலர்ஷிப்புக்காக படிக்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை நாங்கள் ஆப்ஷன்ல வச்சிருக்கோம். செகண்ட் பார்ட்டில் 95க்கு மேல எடுக்கக்கூடிய மாதிரி ரெடியா போகணும். ரைட். எப்பவுமே நான் இதை சொல்லுவேன், எப்பவும் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் எது முக்கியம் என்று கேட்டால் ஃபர்ஸ்ட் பார்ட் அல்ல, செகண்ட் பார்ட் மட்டும்தான். செகண்ட் பார்ட் படிச்சுட்டு போனோம்டா 99 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்து கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுக்கு அட்மாஸ்பியர், எங்களுக்கு தச்சமேடைய காய்ச்சலாக இருந்தால் சரி, எங்களுக்கு மூட் அவுட் ஆயிருந்தா சரி, எங்களுக்கு தலையடி இருந்தாண்டா சரி. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ நம்பக்கூடாது. செகண்ட் பார்ட்டை 100% நம்பி போவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நல்ல டேலண்ட், நல்ல ப்ராக்டிஸாக போனோம்னு சொல்லிச்சுன்னா மிக இலகுவாக எங்களால் 100க்கு 100 எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டியில் மட்டும்தான் எங்களால் 100க்கு 100 எடுக்க முடியும். செகண்ட் பார்ட்டில் அப்படி எடுக்க முடியாது. 99 வரைக்கும் எங்களால் எடுக்க முடியும். ஓகே பிள்ளைகள், ஓகே, தேங்க்யூ. தொடர்ச்சியாக நாங்கள் இப்படியான கிளாஸஸ்ல இப்படியான பேப்பர்ஸ் தொடர்ச்சியாக 10 பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 10 பேப்பர்ஸை நாங்கள் இப்படி பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே, see you soon பிள்ளைகள். நாங்கள் அடுத்த கிளாஸ்